இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து ஒழுங்கா பீரியட்ஸ் வரல. எனக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்னா, அதே பேட்டர்ன் வந்து ஜெனடிக்கா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. சில பேருக்கு தைராய்டு இருக்கும்போது இந்த பிசிஓடி வந்து இருக்கலாம். ஸோ தைராய்டுனால வந்துச்சு அப்படிங்கும்போது, தைராய்டுக்கு மொத ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஆக்சுவலா இது தானாவே வந்து கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒழுங்கா வந்து பீரியட்ஸ் வராது. வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சோனே வெந்தயம் நைட்டே நீங்க ஊற போட்டுருங்க. ஸோ அந்த வெந்தயம் வந்து தண்ணியோட சேர்த்து அந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது மெயினா அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா சித்தா டாக்டர் அபிநயா தான் இருக்காங்க. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. நிறைய கேர்ள்ஸும் விமன்ஸும் ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா பிசிஓடி. இந்த பிசிஓடி என்னன்றது நிறைய மென்னா இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியல. ஸோ இதுக்கு ஒரு புரிதல் வேணும். இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறது சொல்ல முடியுமா? கண்டிப்பா. பிசிஓடி அப்படின்னு சொல்லும்போது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே போல பார்த்தோம் அப்படிங்கும்போது பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லுவோம். அதாவது ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது தான் அதை வந்து சிண்ட்ரோமா நம்ம எடுத்துக்க முடியும். பிசிஓடி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு அதாவது நம்ம உமன்ஸ்க்கு வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ணோன்னே பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஓவம் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பயே வந்து லட்சக்கணக்குல வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் வந்து ஒரு ஓவம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சு, நம்மளுக்கு மேல வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் வெடிச்சு நம்மளுக்கு ஃபிம்ப்ரியம் மூலமா நம்மளுக்கு நார்மலா வந்து ஓவுலேஷன் நடக்க ஆரம்பிக்கும். இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த ஓவுலேஷன் தடைப்படுது அப்படிங்கும்போது, உங்களுக்கு மெயினா காமிக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ். காமனா வந்து பிசிஓடி அப்படின்னாலே நெறைய பேர் நெனச்சுப்பாங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுனாலே எனக்கு வந்து பிசிஓடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பிசிஓடில இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து ஒரு சிம்ப்டம்ஸ் தான். சில பேருக்கு வந்து ரெகுலரா பீரியட்ஸ் வரவங்களும் இருக்காங்க. ஆனாலுமே வந்து அவங்களுக்கு இந்த மாரி ஓவுலேஷன் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தடைப்பட ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு காமிக்கக்கூடிய சிம்ப்டம்ஸ் வந்து நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். சில பேருக்கு ஃப்ளோ கம்மியாகும். சில பேருக்கு தள்ளி தள்ளி போகும். நார்மலா 28 டேஸ்க்கு ஒன்ஸோ இல்ல 30 டேஸ்க்கு ஒன்ஸோ வந்து இந்த ஓவுலேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து மாறுபடலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி எனக்கு வருது. இல்ல 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வருது. இல்ல வரவே மாட்டேங்குது. இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. இல்ல டேப்லெட்ஸ் எடுத்தா மட்டுமே எனக்கு வந்து பீரியட்ஸ் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா போய் டாக்டர்ட்ட செக் பண்ணணும். ஸோ பல காரணங்கள்னால நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வராம இருக்கலாம். அதுல மேஜரா நெறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த ஓவுலேஷன் வந்து கரெக்ட்டா நடக்காது. ஸோ அதே போல உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சிம்ப்டம்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ ஒழுங்கா வந்து பீரியட்ஸ் வராது. வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து எனக்கு வெயிட் ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹிர்சுட்டிசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடம்புல வந்து முடி வளர்ச்சி அதிகமாகும். கைகள்லயோ, ஃபேஸ்லயோ அந்த மாரி வந்து இருக்கலாம். ஸோ இத தொடர்ந்து தைராய்டும் சில பேருக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அதே போல பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹேர் ஃபால் இருக்கும். ஒழுங்கா தூக்கம் வராது. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி நெறைய சிம்ப்டம்ஸ் வந்து இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடலாம். ஸோ இந்த பீரியட்ஸ்ல வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கும்போது, கண்டிப்பா டாக்டர்ட்ட போய் ஒரு வாட்டி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் பிசிஓடியா? இல்ல வேற ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாரி இருந்துச்சு அப்படிங்கும்போது, நம்ம சித்த முறைகள்ல பார்த்தோம் அப்படிங்கும்போது, இதுக்கு வந்து கலர்ச்சி காய்ச்சூரணம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இத வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது, நல்லாவே அவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த கலர்ச்சிக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு, ஸோ இத 1/4 ஸ்பூன் வெந்நீர்ல கலந்து டெய்லி காலையில வந்து எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த பிசிஓடி அப்படிங்கும்போது, ஒரு சிறந்த மருந்தா வந்து இந்த கலர்ச்சிக்காய் சூர்ணம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது கூட வெயிட் கெயின் இருக்கு, இல்ல தைராய்டு இருக்கு அப்படிங்கும்போது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் சரியாக ஆரம்பிக்கும். சில பேருக்கு தைராய்டு இருக்கும்போது இந்த பிசிஓடி வந்து இருக்கலாம். ஸோ தைராய்டுனால வந்துச்சு அப்படிங்கும்போது, தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலா இது தானாவே வந்து பிசிஓடி வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் பிளாக்கேஜ் இருக்கா? இல்ல பிசிஓடி இருக்கா? அப்படிங்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு டாக்டர்ட்ட போய் நீங்க பரிசோதனை பண்ணும்போது தான் என்ன ப்ராப்ளம்னால நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது கண்டுபிடிக்கலாம். பிசிஓடியா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது முழுமையாவே சரியாக ஆரம்பிச்சுரும். மேம் பிசிஓடியில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இன்னொரு பிரச்சனை என்னன்னா பெயின். ஏன்னா நிறைய பேர் அந்த பெயின் தாங்க முடியாமல் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுறத நானே கண் கூட பார்த்துருக்கேன். இப்போ அதை எப்படி மேம் க்யூர் பண்ணுறது? அதுக்கான ரெமெடி ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பீரியட்ஸ் வருது. பீரியட்ஸ் வராமயே ரொம்ப நாள் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி லேட்டா வருது, இல்ல வந்து வராம இருந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வருது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெவி பெயின் இருக்கும். இல்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த டீனேஜ்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணோனே நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ம். இது எதுனாலன்னா, நம்ம பாடி ஹீட் அதிகமா இருக்கிறனாலயும், ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயும் கூட நம்மளுக்கு இந்த பெயின் இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே வெந்தயம் நைட்டே நீங்க ஊற போட்டுருங்க. ஸோ அந்த வெந்தயம் வந்து தண்ணியோட சேர்த்து அந்த வெந்தயத்த சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே அந்த பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதேபோல ஹீட்டான பொருட்கள கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம குளிர்ச்சியான உணவுகள், இளநீர், பழங்கள் இந்த மாரி நெறைய எடுத்துக்கும்போது பெயின் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கம்மியாகும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சாப்பிடாம இருப்பாங்க. ம். சாப்பிடாம இருக்கும்போது அந்த உணவ வந்து தள்ளி போடுவாங்க. ஸோ அந்த மாரி ஃபாஸ்டிங்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பீரியட்ஸ் டைம்ல ஹெவி பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பீரியட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறதோ, ஃபுட்ட தள்ளி போடுறதோ, நேரம் தவறி சாப்பிடுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நெறைய தண்ணி குடிங்க. நல்ல தூக்கம் தேவ. ஸோ அதேபோல நான் சொன்னத ஃபாலோ பண்ணாலே அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க மேம். சில பேர் வந்து கொஞ்சம் இர்ரெகுலர் ஆனாவே, ஐயோ! இது நமக்கு பிசிஓடியா இருக்குமா? அப்படின்ற மாரி நினைக்கிற ஒரு ஒரு மக்கள் இருந்தாலுமே, எவ்வளோ லேட் ஆனாலும் நமக்கெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கும் ஒரு புரிதல் போகணும். அப்படின்றபோது எது எது சரியா இருக்கும்? ஆக்சுவலா நெறைய பேர் பயந்துக்கவும் பயந்துருவாங்க. எனக்கு வந்து இந்த மாரி சிம்ப்டம்ஸ் Googleல பார்த்து அவங்களே என்ன ஆ பண்ணுவாங்கன்னா, சாட் ஜிபிடி இப்ப ஆமா. வந்துருச்சு. சில சிம்ப்டம்ஸ பார்த்து, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமோ, அந்த ப்ராப்ளம் இருக்கும். அவங்களே வந்து தானா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிப்பாங்க. அதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ரொம்ப. நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துருமோ? 1, 2 சிம்ப்டம்ஸ வச்சே அவங்களுக்கு வந்து எனக்கு இந்த நோய் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா டாக்டர்ட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ தானா நீங்கள செக் பண்ணிட்டு நீங்களே ஒரு மெடிசன் எடுக்கிறது, இல்ல வந்து நீங்களா நெனச்சுக்கிறது தப்பான விஷயம். அதேபோல பிசிஓடி அப்படிங்கும்போது நம்மளுக்கு நெறைய சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "எனக்கு இந்த மாரி இருக்கு" அப்படின்னா, உடனே எனக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு நெனச்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி சிம்ப்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஸ்கேன் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது. அவேர்னஸே இல்லாம இருப்பாங்களா மேம்? ரொம்ப லெத்தாஜிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ப்ராப்ளம் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன சிம்ப்டம்ஸ் தான் நம்மளுக்கு பின்னாடி பெரிய ப்ராப்ளமா வந்து வர ஆரம்பிக்கும். அதனால ஆரம்பத்திலேயே 1, 2 சிம்ப்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலுமே, அத போய் டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க. அப்படியே விட்டுறாதீங்க. நீங்களா வந்து ஒரு அ அ டிப்ஸ் எடுத்துக்கிட்டோ, இல்ல வந்து நீங்களா ஒரு Googleல சாட் இது பார்த்து நீங்க எடுத்துக்கிறதோ தப்பான விஷயம். வந்து டாக்டர்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு கண்டிப்பா டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. மேம் இப்ப பிசிஓடி வர்றது ஜெனடிக்கா இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்குமா? கண்டிப்பா. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க பீரியட்ஸே வந்து அவங்க அம்மா, பாட்டியோட எப்படி அவங்களுக்கு வந்து இருந்திருக்கோ, அதே மாரியே பேட்டர்னா வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ஒழுங்கா பீரியட்ஸ் வரல. எனக்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்னா, அதே பேட்டர்ன் வந்து ஜெனடிக்கா நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. இல்ல வந்து நார்மலா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ மேஜரா பார்த்தீங்கன்னா, ஜெனடிக்கா வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா, அவங்க அம்மா வந்து இப்போ ஒரு 12 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேபோல பார்த்தோம்னா, அந்த கிட்டத்தட்ட அந்த ஏஜ்ல தான் வந்து அவங்க பொண்ணும் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதேபோல மெனோபாஸும் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஏஜ் கிட்டத்தட்ட மெனோபாஸ் வந்து ஒரு 50, 55 இயர்ஸ்ல தான் வந்து நம்ம நார்மலா பார்த்தோம்னா, மெனோபாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து சீக்கிரமாவே ஆயிருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு ஜெனடிக்கா நம்மளுக்குமே வந்து அது ஃபாலோ ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபாலோ ஆகாமயே இருக்கும். ஏன்னா 2 ஜீனும் தான் வரும். அவங்க அப்பாவோட ஜீனும் வரும், அம்மாவோட ஜீனும் வரும். ஸோ ஃபாலோவும் ஆகலாம். ஸோ மாறி போறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. பிசிஓடி டைம்ல மூட் ஸ்விங்ஸ் இருக்குமா?
கண்டிப்பா. நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, இப்ப பீரியட்ஸ் வருது அப்டின்னாலே, ஒருத்தவங்களுக்கு ஒரு 28 டேஸ் சைக்கிளா இருக்கும். இல்ல 26 டேஸ் சைக்கிளா இருக்கும். இல்ல 30 டேஸா இருக்கும். நார்மலா 26 டூ 32 டேஸ் நம்ம வந்து நார்மல் சைக்கிள் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுல பார்த்தோம் அப்டிங்கும்போது, நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபேஸ் இருக்கு. ப்ரொஜெஸ்டான் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதேபோல அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாரி இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வருது அப்படிங்கும்போதே 1 வீக் முன்னாடி நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப கோவப்படுவாங்க, எரிச்சலோட பேசுவாங்க, ஆ சண்டை போடுவாங்க. இல்ல வந்து தூக்கம் எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு, லேசியா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் தான். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபேஸ் முடியும்போது இப்ப ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, நெறைய பேர் வந்து எனக்கு இந்த 1 வாரம் முன்னாடியே வந்து கை, கால் வலிக்க ஆரம்பிக்குது. உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மூட் ஸ்விங்ஸ் இருக்கு. இல்ல தூக்கமா வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மல் தான். ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க. நெறைய தண்ணி குடிக்கும்போது அது நார்மலாவே சரியாக ஓகே. ஆரம்பிச்சுரும். மேம் இப்ப பிசிஓடி இருக்கவங்களுக்கு குணமாகணும் அப்படின்னா, எந்த மாரி உணவுகள் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு குணமாகும்? எந்த மாரி உணவுகள் எடுத்துக்க கூடாது? பிசிஓடிக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது, நார்மலா எல்லா வித பழங்களுமே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு மாதுளம்பழமாகட்டும், ஆ பப்பாயா அந்த மாரி நெறைய உணவுகள் நம்ம பழங்கள் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதேபோல காய்கறிகளுமே நெறைய சேர்த்துக்கலாம். மெயினா அவங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ வெயிட் கெயின் ஆறதுனாலயும் வந்து அவங்களுக்கு பிசிஓடி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பேக்டு ஐட்டம், வெளியில நம்ம பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ் இந்த மாரியான உணவுகள வந்து கட்டாயம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதேபோல நெறைய தண்ணீ குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர்ஸ் ஆச்சும் எடுத்துக்கணும். நெறைய பேர் ஆஃபீஸ் போறவங்க, இல்ல குழந்தைகள் ஆகட்டும், ஆ பெண்கள் பார்த்தோம் அப்டின்னா, மேக்ஸிமம் அவங்க குடிக்கிறதே 1 லிட்டர் தான் குடிப்பாங்க. 1 டூ 1 1/2 லிட்டர்ஸ் தான் குடிப்பாங்க. ஸோ அது வந்து பத்தாது. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3 லிட்டர்ஸ் ஆச்சும் நம்ம எடுத்துக்கும்போது தான் பாடி வந்து ஹைட்ரேட்டா இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது, அவங்க சின்ன சின்ன உடல் பயிற்சிகள் வந்து செய்யணும். கட்டாயம் செய்யணும். அ ஏன்னா, அப்பதான் நம்மளோட பாடில பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் என்னோட பேஷண்ட் எல்லாருக்குமே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவேன். வாக்கிங் போம்போது நம்ம ஃபுல் பாடியுமே வந்து நம்ம அசைவுகள் கொடுக்க ஆரம்பிப்போம். பிளட் சர்க்குலேஷன் நெறையா இருக்கும். ஸோ, அதனால வந்து நம்மளுக்கு பிசிஓடி குறையறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வெயிட் கெயின் பிசிஓடினால வெயிட் கெயின் ஆறது வந்து நமக்கு சின்ன சின்ன உடற்பயிற்சி, எக்சர்சைஸ் இந்த மாரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த வெயிட் கெயின் இருக்காம பார்த்துக்க முடியும். ஸோ பேக்டு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். மேம் பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ வேற என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்கலாம்? ஆ ஸோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது, பாடி டயர்ட்னஸ் இருக்கும். ரொம்ப பாடி பெயின் இருக்கு. பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாரி, எனக்கு கை, கால் எல்லாம் உளைச்சல் இருக்கு, வலி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் ஆவாங்க. இல்ல ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ளாட்டிங் இருக்கும். நார்மலாவே அவங்களுக்கு வந்து செரிக்காது. வயிறு ஊதல் இருக்கும். ம். ஸோ இந்த மாரி சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். எனக்கு வந்து மோஷன் ஒழுங்கா போ மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஆ கிடினஸ் இருக்கும் சில பேருக்கு. பாடி ஹெவினஸ் இருக்கும். இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஓகே. நம்ம 2026 நெருங்கிட்டோம் மேம். இன்னுமே நெறைய ஆண்களுக்கு பிசிஓடினா என்னன்னே தெரியாத இருக்கு. அது அவங்களுக்கு புரிதலா வரணும். அவேர்னஸ் இருக்கணும். ஆண்களுக்கும் அவேர்னஸ் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ பீரியட்ஸ் டைம் நார்மலாவே பெண்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது, ரொம்ப அவங்களுக்கு அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ரொம்ப எரிச்சல் படுவாங்க. மேபி வந்து அவங்களுக்கு அந்த பெயின்னாலயும், ஸோ அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்னாலயும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காம, அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட வேலைய அவங்களே பண்ணிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுக்குற மாரி இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இனிமே வந்து இத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க் யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் த டைம். ஒரு விரிவான விளக்கம் குடுத்ததுக்கு. இதே மாரி இன்னொரு பிரச்சனை பத்தி நான் டீட்டெயிலா கேட்கிறேன் மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ.